ராணுவ தலைமையகத்தில் மூத்த அதிகாரிகள் அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் வீடியோவை பார்த்துக் கொண்டிருந்தனர். இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என் ஆளுங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும். கூடவே 1000 கோடி ரூபாயும் வேணும். உண்மையில் ராணுவ பள்ளி மாணவர்களின் வேன் கடத்தப்பட்டது. அதில் பெரிய அதிகாரிகளின் குழந்தைகள் இருந்தனர். ஜெனரல் பக்ஷியின் பேத்தியும் அந்த வேனில் இருந்தார். அவர்களை காப்பாற்ற இந்தியாவின் சிறந்த கமாண்டோக்கள் அழைக்கப்பட்டனர். கயல், இந்த ஆபரேஷனுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். எஸ் சார். தீரஜ், என்ன இருந்தாலும் விக்ரமும் ஒரு சோல்ஜர் தான். இந்த பிஸ்டல் எடு. இதை எப்படி சுடணும்னு எனக்கு காட்டு. நீ சோல்ஜரானு பாப்போம். ஒரு சோல்ஜரா இருந்துட்டு துப்பாக்கியை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியலையா? உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு ட்ரைனிங் எடுக்க சான்ஸே கிடைக்கல. அப்புறம் ஆர்மிக்குள்ள போய் ஈ ஓடிட்டு இருந்தியா? லேடி கமாண்டர் விக்ரமை முறைத்து பார்த்தவாறு கேட்டார். இந்த கத்திய வச்சுக்கிட்டு தான் எதிரிகளை கொல்ல காட்டுக்குள்ள வந்தியா? நீ எல்லாம் சோல்ஜரா இருக்கவே தகுதி இல்ல. அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கொன்னுட்டாங்க. எங்க போஸ்ட்ல பயங்கரமான வெடி விபத்து நடந்து நான் உடைஞ்சு போயிட்டேன். வாட்? அப்புறம் நீ எப்படி உயிர் தப்பிச்ச? போஸ்ட்ல ரேஷன் தீர்ந்து போச்சு. என்ன ரேஷன் வாங்கிட்டு வர சொல்லி வேற ஒரு போஸ்ட் அனுப்பிச்சாங்க. நான் திரும்பி வரதுக்குள்ள ஒரு பெரிய வெடி சத்தத்தோட எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப இத பத்தி ரெஜிமெண்ட்ல சொல்லலையா? இல்ல, ஏன்னா என் கூட இருந்தவங்க ரத்தத்தை குடிச்சவனோட கணக்க தீக்கணும்னு நினைச்சேன். ஒருத்தன் தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் எதையும் செய்யணும். நீ ஒரு சோல்ஜரா இருக்க தகுதியானவ அல்ல. ஆர்மியோட பேருக்கே நீ ஒரு அவமானம். யார் சிபாரிசு பண்ணாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் வந்துட்டேன். விக்ரம் இதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. உண்மையில் அவன் அந்த காட்டில் எதிரிகளை தேடிக்கொண்டு அவன் அங்கே வந்தபோது சில பயங்கரவாதிகள் அவனை தாக்கினர். இந்த லேடி கமாண்டர் தான் அவனது உயிரை காப்பாற்றினார். இதற்கிடையில் புதர்களுக்கு பின்னால் இருந்து யாரோ வருவதை கயல் கவனித்தார். ஒரு சத்தம் கேட்டது. நீ பின்னாடி போ. இங்க நிறைய எதிரிங்க ஒளிஞ்சிருக்காங்க. இப்ப என் கூட சண்டைக்கு வரியா? கோழிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். நேரடியா ஆக்ஷன்ல இறங்கு. அதன் பிறகு கயல் சுடத் தொடங்கினார். கயல் தனியாளாக போராடுவதைக் கண்டு விக்ரம் வியப்படைந்தான். அவர்கள் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டனர். கயலும் விக்ரமும் அந்த இடத்திலிருந்து விரைவாக வெளியேறினர். நீங்க யார் மேடம்? நீங்க ஒரு சாதாரண கமாண்டரா இருந்தா இப்படி குறி வச்சிருக்க மாட்டீங்க. நான் கயல், ஒரு சீக்ரெட் ஸ்பெஷல் கமாண்டோ. இந்த மாதிரி ஸ்பெஷல் கமாண்டோஸ் இங்க வரதுக்கு எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கணும்னு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே ஸ்பெஷல் கமாண்டோ ஆகணுங்கிறது தான் என் கனவு. அதுக்காக என்னால எதையும் செய்ய முடியும். நீ ஒரு ஸ்பெஷல் கமாண்டர் ஆகிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்கு. கயல் தனது நிபந்தனையை விக்ரமிடம் சொன்னபோது விக்ரம் அதிர்ச்சி அடைந்தார். ஆனா இது எப்படி மேடம் நடக்கும்? நீ ஸ்பெஷல் கமாண்டோ ஆகணுமா இல்ல இங்கேயே கிடக்கணுமான்னு யோசிச்சுக்கோ. முடிவு உன் கையில தான் இருக்கு. அதன் பிறகு கயலும் விக்ரமும் அருகில் இருந்த முகாமிற்கு சென்றனர். விக்ரம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். ஆனால் சிறிது நேரத்திலேயே அந்த முகாமில் அனைவரும் வேக்கும் வண்ணம் ஏதோ ஒன்று நடந்தது. ஹெலிகாப்டரில் இருந்து ராணுவத்தின் மிக உயரிய அதிகாரியான மேஜர் பக்ஷி வந்தார். விக்ரமுடன் இதையெல்லாம் பார்த்த அங்கிருந்த அனைவரும் வாயெடுத்து போயினர். பிறகு மேஜர் கயல் மேஜர் பக்ஷியுடனேயே இருந்தார். அந்த முகாமில் இருந்து கிளம்பும் போது மூத்த அதிகாரி விக்ரமிடம், உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண. சார், எப்படி பார்த்தாலும் நீ ஆர்டர் இல்லாம தான் அந்த காட்டுக்குள்ள போன. நீ ஆர்மியோட டிசிப்ளினை மீறிட்ட. இப்போ உன்னை இங்கிருந்து தூக்கி எறிய போறாங்க. ஆனா சார், இறந்து போன என் ஃப்ரெண்ட்ஸுக்காக அவங்கள பழி வாங்க தான் நினைச்சேன். பழி வாங்க போறியா? உனக்கு ஒரு துப்பாக்கி கூட பிடிக்க தெரியாது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? எல்லாரும் விக்ரமை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதுதான் இன்னொரு ஹெலிகாப்டர் அங்க வந்தது. சார், சார், எல்லாம் சரியா இருக்கா? சோல்ஜர் விக்ரம், நீங்க எங்க கூட வரணும். மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இதை கேட்டு அனைவரும் வியப்படைந்தனர். எஸ் சார். விக்ரம் அந்த ஹெலிகாப்டரில் அமர்ந்து அந்த படைப்பிரிவை நோக்கி சென்றார்.
அவருக்கு தெரியாது அவரது வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்கப் போகிறது என்று. விக்ரம், இந்த ரெஜிமெண்ட்டுக்கு உன்னை வரவேற்கிறோம். உனக்கு இங்க தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எல்லா ஸ்டேஜையும் முடிக்க இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். கயலோட சிபாரிசுல தான் உனக்கு இந்த ட்ரைனிங் கிடைச்சிருக்கு. பட் யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ இப்போ ஸ்பெஷல் கமாண்டோ ட்ரைனிங்ல அனுப்புவாங்க. அங்க எல்லாத்தையும் நீ முடிச்சாகணும். நான் ரெடி சார். உன் வேலை இன்னைக்கே ஆரம்பிக்குது. குட் லக். தேங்க்யூ சார். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். நீ உன் செல்வாக்க பயன்படுத்தி இங்க வந்துட்ட. இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு தகுதியோட தான் இந்த ட்ரைனிங்ல ஒரு பார்ட்டா இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த கேம்போட பெஸ்ட் கேடர்ஸ். எவ்வளவு போட்டி போட்டு வந்திருக்காங்க தெரியுமா? சிபார்ஸ்ல வந்தவனுங்க இவங்களுக்கு சமமா நின்னா உன்னை நினைச்சா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. இவங்களுக்கான கோர்ஸ் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காது. ட்ரைனிங் திரும்ப நடக்காது. இது வரைக்கும் ட்ரைனிங் எவ்வளவு முடிஞ்சிருக்கோ அதுதான் இனிமேயும் தொடரும். எப்பவும் இங்க நடக்கிற விஷயம் தான் தொடரும். அப்போது ஒருவரின் குரல் கேட்கிறது. பழகிய ஒரு குரல் அழைத்தது. ஹே ஹே ஹே. விக்ரம் நிமிர்ந்து நேராக பார்த்தான். அவனது பழைய எதிரி தீரஜ் அங்கே நின்றிருந்தான். நம்ம கமாண்டர் இங்க உருளைக்கிழங்கு சீவிட்டு இருக்காரு. உண்மையில் தீரஜின் தந்தை ராணுவத்தில் பெரிய பதவியில் இருந்தார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் பல சலுகைகளை பெற்றான். இந்த கமாண்டர் தலையெழுத்துல பெருசா லட்சியம் ஒண்ணு இல்ல போல. காய் வெட்டுறதும் மசாலா போடுறதும் தான் உன் தலையெழுத்து. இதுதான் உன் லெவல். இப்ப நீ வெறும் சமயக்காரன் தான். மெதுவா உன்னை எங்க எல்லாருக்கும் வேலைக்காரனா மாத்திடுவேன். போன தடவையும் உன்னோட ட்ரைனிங்க நான் தான் கெடுத்தேன். இந்த வாட்டியும் அதே தான் நடக்கும். ஒரு நாள் அவன் விக்ரமை தனது காலணிகளை சுத்தம் செய்ய சொன்னான். விக்ரம் அதற்கு மறுப்பு தெரிவித்த போது அவன் விக்ரமை கொல்லவே முயன்றான். அவன் தன் தந்தையிடம் கூறி அவனது போஸ்டிங்கை மாற்றினான். பயிற்சி ஏதுமின்றி ஒரு காட்டுப்பகுதி முகாமிற்கு மாற்றப்பட்டான். நாட்கள் இவ்வாறு கழிந்தன. விக்ரம் அங்கே ஒரு உதவியாளராகவே இருந்தார். மீதி கதையை தெரிந்து கொள்ள காத்திருங்கள். மேலும் கமாண்டர் விக்ரமின் அனைத்து பகுதிகளையும் கேட்க பாக்கெட் ஆஃப் மேப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.